ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸ் இந்த ஜூலை 2026 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மந்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி இந்த மந்தில் என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டோட ப்ரைஸ் எடுத்துக்கலாம். சிமெண்ட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு மூட்டை என்ன ரேட்டு அப்படிங்கிறதான். நீங்கள் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி, அதாவது கொஞ்சமாக வந்து வாங்கினீங்க அப்படின்னா அதிகமாக வந்து ரேட் போடுவாங்க. இல்லை வந்து நீங்கள் அதிக மூட்டைகள் வாங்குறீங்க, அதாவது 100 மூட்டைகள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து தருவாங்க. ஸோ செட்டிநாடு பிராண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா லோவஸ்ட் ப்ரைஸ் 340 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இதே அல்ட்ராடெக் வந்து 350 ரூபாயிலிருந்து 360 ரூபா வரைக்கும், JSW 340லேருந்து 350 வரைக்கும் விற்கிறாங்க. டால்மியா வந்து 345லேருந்து 355 வரைக்கும், பிரியா 320லேருந்து 330 வரைக்கும், ராம்கோ வந்து 345லேருந்து 355 வரைக்கும் விற்கிறாங்க. வலிமை வந்து 310லேருந்து 320 வரைக்கும், KCP 310லேருந்து 320 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ரீட்டெயிலில் போய் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா, இதே வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டியோட வாங்குறீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸு, ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்குறீங்க அப்படின்னா இன்னமும் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா வந்து கம்மியாக வரும். அடுத்து வந்து ஸ்டீலோட ப்ரைஸ். ஸோ ஸ்டீலோட ப்ரைஸ் வந்து பர் கேஜி என்ன ப்ரைஸ்ன்னு நான் போட்டிருக்கேன். இதே வந்து நீங்கள் டன்னில் வாங்குவீங்க. ஸோ ஒரு டன்னு அப்படிங்கிறப்போ இன்ட்டு 1000 வந்து பண்ணிக்கணும். டாட்டா எடுத்துட்டிங்க அப்படின்னா 78 ரூபாயிலேருந்து 79 ரூபா வரைக்கும், JSW 75 ரூபாயிலேருந்து 76 ரூபா வரைக்கும், ராணா வந்து 72 ரூபாயிலேருந்து 73 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இதே அக்னி வந்து 73 ரூபாயிலேருந்து 74 ரூபா வரைக்கும், அம்மன் வந்து 71 ரூபாயிலேருந்து 72 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. புல்கிட் வந்து 69 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும், பிரைம் கோல்டு 69 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் வந்து கம்பி விற்கிது. அடுத்து வந்து பிரிக்கோட ப்ரைஸ். ஸோ பிரிக்கோட ப்ரைஸ் கிளே பிரிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 ரூபாயிலேருந்து 10 ரூபா 50 பைசா வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சில இடத்துல அதிகமாகும். ஏன்னா சேம்பர் வந்து ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையோ, இல்லை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறப்போ இந்த ப்ரைஸில் தருவாங்க. ரொம்ப சேம்பர் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப தூரம் தள்ளி போகுது அப்படிங்கிறப்போ இப்போ பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறனால கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாகும். அடுத்து வயர்கட் பிரிக்ஸ் வந்து 11 ரூபா 50 பைசாலேருந்து 12 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் 7 ரூபா 50 பைசாலேருந்து 8 ரூபா 50 பைசா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இப்போ வந்து எம் சாண்டோட ப்ரைஸு, பி சாண்டோட ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக அப்படிங்கிறனால இதோட ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து சாலிட் பிளாக் 8 இன்ச்சுகள் 43 ரூபாயிலேருந்து 45 ரூபா வரைக்கும், 6 இன்ச்சுகள் வந்து 40 ரூபாயிலேருந்து 42 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பிளாக்ஸு. ஸோ ஏசி பிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 இன்ச்சு கல் வந்து 85 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும் ஒரு கல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பிராண்டை பொறுத்து நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சில பிராண்ட் வந்து கம்மியான ப்ரைஸ்லையும், ஒரு சில பிராண்ட் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ்லையும் வந்து தராங்க. அடுத்து லேட்டட் பிரிக்ஸ் வந்து 28 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும், ஹாலோ பிளாக்ஸ் 6 இன்ச்சு கல் 35 ரூபாயிலேருந்து 36 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து அக்ரிகோட ப்ரைஸ் பர் யூனிட் என்ன அப்படிங்கிறதான். ஸோ இதுதான் வந்து ரீசெண்டாக வந்து ரேட் அதிகமாக இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ரேட் அதிகமாகிறது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் ரொம்ப அதிகமாகும். இப்போ நீங்கள் வந்து குவாரி பக்கத்துலேயே இருக்கீங்க, நம்ம ஊர் பக்கத்தில் நிறைய குவாரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். அதாவது நான் போட்டிருக்க ப்ரைஸை விட கம்மியாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 4500 ரூபாயிலேருந்தே ஒரு யூனிட் வந்து நமக்கு கிடைக்கிது வித்து இறக்கு கூலியோடு சேர்த்து. ஆனால் இது வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது, நம்ம குவாரி வந்து ரொம்ப தள்ளி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஊருக்கு ஊர் மாறுபடும். ஸோ அதை நீங்கள் உங்கள் ஊரில் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஆனால் போட்டிருக்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ நான் மேக்ஸிமம் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ இதை விட கண்டிப்பாக உங்கள் ஊரில் கம்மியாக இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எம்சாண்டை பொறுத்த வரைக்கும் 5200 ரூபாயிலேருந்து 6200 ரூபா வரைக்கும் பர் யூனிட் விற்கிறாங்க. பி சாண்ட் வந்து 6000 ரூபாயிலேருந்து 6500 ரூபா வரைக்கும், 40 அக்ரிகேட் 20 அக்ரிகேட்லாம் வந்து 4500லேருந்து 5000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. கிரேவல் வந்து இது வந்து மேடம் மண்ணு நம்ம பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு போகிறது வந்து 2200லேருந்து 2500 வரைக்கும் விற்கிறாங்க. அடுத்து வந்து காங்கிரீட்டோட ப்ரைஸ். ஸோ ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டு நம்ம வந்து ஒரு லாரியில் வரும், டிரான்ஸ்மிட் மிக்சரில் வரும். ஸோ அது வந்து 6 M³ வரும். ஸோ நான் வந்து ஒரு M³ என்னன்னு போட்டிருக்கேன். M20 வந்து பார்த்திங்க அப்படின்னா 5200லேருந்து 5400 வரைக்கும், M25 வந்து 5400 ரூபாயிலேருந்து 5600 வரைக்கும் விற்கிறாங்க. M30 கிரேட் காங்கிரீட் எடுத்துட்டிங்க அப்படின்னா 5600லேருந்து 5700 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனோட மெட்டீரியலோட ப்ரைஸஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகம் தான் ஆயிருக்கு. ஸோ இதனால் வந்து மொத்தமாக ஓவராலாக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது நீ வர காலங்களில் வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.